ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டு அருகிலேயே இருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. திருமலையில் பெருமாள் தரிசனத்திற்காக போயிருக்கும்போது நமக்கு கொஞ்சம் நேரம் இடைவெளி கிடைச்சா கூட நடந்தே போய் பார்க்கக்கூடிய பல இடங்கள் திருமலையில் இருக்குது. பல கோவில்களும் இருக்குது. 7 அம்மன் கோவில்கள் திருப்பதியில் இருக்குது. அதில் ஆல்ரெடி 2 அம்மன் கோவில்கள் பற்றி நம்ம சாயிமா விலாக் சேனலில் வந்துடுச்சு. ஒன்று அன்னதான சத்திரத்துக்கு பக்கத்திலேயே, அதாவது சேவா சதன் பில்டிங்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய பாட்ட கங்கம்மா கோவில், இன்னொன்று மாதவம் காம்ப்ளெக்ஸ் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கங்கம்மா கோவில். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில். முதல் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டோட டிக்கெட் கவுண்டர் இது. இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம நார்மல் பஸ்ஸோ அல்லது எலக்ட்ரிக் பஸ்லையோ ஏறி கீழ் திருப்பதி போவோம். அந்த கீழ் திருப்பதிக்கு போகக்கூடிய பஸ்கள் நிற்கிற இடத்துக்கு பேக் சைடில் போகணும். வீடியோவை டீப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது பஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, நம்ம நேராக தான் நடந்து போகிறோம். பஸ்ஸெல்லாம் அப்படியே நின்றுட்டுருக்கோம். அதை கடந்து நம்ம நேராக போகணும். இதோ அங்கே நிற்கிற காருக்கு பக்கத்தில் தான் அந்த கோவில் இருக்குது. கோவில் செவரில் போட்டிருக்கக்கூடிய அந்த காவி நிறமும் வெண்மை நிறமும் நமக்கு நல்லா தெரியும். இங்கே பேரலாக இருக்கக்கூடிய இந்த ரோடு தான் திருப்பதியிலேருந்து நம்ம திருமலை ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு வரக்கூடிய ரோடு. பஸ்லேயோ இல்லை கார்லேயோ நம்ம திருமலைக்கு வந்தோம்னா ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த ரோடு வழியாக தான் வருவோம். ஸோ இந்த கோவிலில் நிறைய பேர் அப்போ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோவிலோட மகிமை பற்றி தெரிஞ்சிருக்காது. இப்போது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிடலாம். இது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில். இதுதான் அந்த ரோடு. நம்ம கீழே இறங்கி வந்த உடனே ரைட் சைடில் திரும்பினோம்னா கோவில் வந்துடும். இந்த கோவிலுக்கு 2 வாசல்கள் இருக்கும். நம்ம இந்த குறிப்பிட்ட வாசல் வழியாக தான் போகணும். ஏன்னா அந்த வாசல் வழியாக போனால் தான் நேரடியாக ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய தரிசனமும் நமக்கு கிடைக்கும். அம்மனும் அங்கே தான் வீட்டு இருப்பாங்க. இப்போ முதல் வாசலை கடந்து 2வது வாசலுக்கு போயிட்டுருக்குறோம். இதுதான் மெயின் வாசல் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு. திருமலையில் இருக்கக்கூடிய 7 சக்தி வாய்ந்த அம்மன்களில் ஒருத்தர் தான் இந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் சொல்கிறாங்க. நான் போகும்பொழுது கோவில் பூட்டி இருந்தது. உள்ளே போனோடனே அந்த கொடிமரத்தை வணங்கிட்டு நம்ம போகணும். கிரில் கேட்டு தான் போட்டிருந்தாங்க. ஸோ ராஜராஜேஸ்வரி அம்மனை கேட் வழியாகவே நம்ம தரிசனம் பண்ணலாம். நான் போகும்போது நடை சாத்தி இருந்ததுனால அந்த கேட் வழியாக தான் அம்மனை தரிசனம் பண்ண முடிஞ்சுது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய கோவிலாக தான் இருக்கும். குட்டி குட்டி கோவில் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் பெரிய கோவிலாக தான் இருக்கும். வெளியில் பெருமாளுடைய கேலண்டர் இருந்தது. 2 பக்கமும் விநாயகரும் முருகனும் இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த கோவிலை சுற்றி போகிறோம். அதாவது அம்மன் சன்னதியை மட்டும் நாம் வலம் வர போகிறோம். பின்னாடி பார்த்தோம்னா ஒரு விருட்சம் இருக்கும். அந்த விருட்சத்துக்கு கீழே நாகர் இருப்பார். இங்கேயும் ஒரு அம்மன் இருக்குது. இதுதான் அந்த விருட்சம். நான் சொன்ன நாகர். அங்கே ஒரு பாதமும் இருக்குது. இது என்ன பாதம்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கோவிலோட விருட்சம் இது. விருட்சத்துக்கு 2 பக்கமே நாகர் வச்சிருக்கிறாங்க. நவகிரக சந்நிதி இங்கே இருக்கிறது. திருமலையில் சில பல இடங்களில் நவகிரக சன்னதியை நம்ம பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு இடம்தான் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில். இப்போ நாம் பார்க்கறது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் சந்நிதி. இங்கே குபேர லிங்கம் இருக்கும். திருமலையில் பல இடங்களில் நவகிரக சன்னதியையும் லிங்கங்களையும் நம்மளால் சேவிக்க முடியும். இதுதான் அந்த குபேர லிங்கம். நல்லா ஜோடித்து அழகாக வச்சுருந்தாங்க. நான் வெளியிலேருந்து அந்த கேட் வழியாக தான் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா எதற்காக போனீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதோ அந்த நவகிரக சன்னதி இது. நான் உள்ளே நுழையும் போது ஒரு 4-5 பேர் வளம் வந்துட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கும்போது அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஆஞ்சநேயர் சன்னதியும் நம்ம தரிசனம் பண்ண முடியும். பெருமாளோட மலையில் ஆஞ்சநேயர் இல்லாத இடமா இருக்க போது எங்கே போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும்
அங்கே ஆஞ்சநேயர் சன்னதி பார்க்கலாம். இது நாகருக்கு தனி சன்னதியாகவே வச்சுருக்கிறாங்க. நிறைய நாகர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஃபுல் டீட்டெயில் தெரியல, ஆனால் நாகர் சன்னதி இருக்குது. அதே போல் சப்தகன்னிமார்களும் அங்கே வச்சுருக்கிறாங்க. சப்தகன்னிகளையும் அங்கே போனால் தரிசனம் பண்ணலாம். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் இது. ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கும் இந்த கோவில். திருப்பதியிலேருந்து திருமலை ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போகிறதா இருந்தால் ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரும்பொழுது இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலை கடந்து தான் நாம் போவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதி இது. அங்கே குருக்கள் இருந்தார். பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க அனுமதிக்கலை, அதனால் தூரத்துலேருந்து காட்டுறேன். நீங்கள் போய் பாருங்கள். ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக இருந்தார், இங்கே பார்க்குறதுக்கு அம்சமாகவும் இருந்தார். நம்ம சாகிமா விலாக் சேனலில் மஸ்ட் விசிட் பிளேசஸ் இன் திருமலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா திருமலையில் நீங்கள் பார்க்க வேண்டிய பல இடங்கள் இருக்கும். நீங்கள் பார்த்திராத பல இடங்களையும் அதில் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை நீங்கள் தரிசனத்துக்கு போகும்போது அந்த கோவில்களுக்கு போயிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.